ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு வாணலை வச்சுக்கலாம். வாணல் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஆனியன் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம இது சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானை இது கூட சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ காளானை சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா இது மசாலாவோட கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணும்போது காளானில் தண்ணி விடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி விட்டு இருக்குது காளானில். பாருங்கள், இப்போ நம்ம இது கூடவே நமக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி நமக்கு ஒரு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.